ஸ்டார்டிங்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போது என்ன பண்ணக்கூடாதுன்னு சில விஷயம்லாம் நினைச்சேன். இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அதை அப்படியே அதை ரிப்பீட் பண்றது, அதை அதே மாதிரி பேசுறது, இல்ல இல்ல அந்த வீடியோவை பத்தி நம்ம கமெண்ட் சொல்லி பேசுறது, அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். பட் நம்ம ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் ஏதாவது பார்க்கும்போது அது நல்லா இருக்கும்போது நம்மளால அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும், யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது இது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன் இவ்வளவு பேசுறேன்னு பாக்குறீங்களா? இப்ப ரீசெண்டா கமல் சாரோட தக் லைஃப் இன்டர்வியூ நிறைய போயிட்டு இருக்கு. அவரோட சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. கமல் சாரோட லாஸ்டா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற எல்லா வீடியோவுமே நல்லா தான் இருக்கும். ஆனா தக் லைஃப் அப்போ இப்ப நம்ம ரீசெண்டா பாக்குற எல்லா இன்டர்வியூஸ்லயும் அவர் சொல்ற நாகேஷ் சாரை பத்தி சொல்றதா இருக்கட்டும், இல்ல தேவர் மகன் நடந்த பரதன் சாரை பத்தி அவர் டைரக்ட் பண்றதை பத்தி சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா அவ்வளோ டீட்டெயிலிங் அவ்வளோ சூப்பரா இருக்கு. கேட்கறப்போ அவ்வளோ ஃபன்னா இருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 50 வருஷத்துக்கு மேலேயான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆக்டர் வேர்ல்டுல இருக்காங்களான்னே நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அதனால சினிமா லவர்ஸ்க்கு பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ரீசெண்ட் டேஸ்ல நீங்க கமல் சார் இன்டர்வியூல நீங்க பார்த்து ரொம்ப எக்ஸைட்டான வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.